வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் அவர் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் பண்ணை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 125 ml மில்க்கு காய வச்சு நல்லா வார்மாக எடுத்துக்கிடணும். அதில் 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் 1.25 ஸ்பூன் ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆனோன்னா இந்த மாதிரி அது வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவே ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் ஆகிருந்த ஈஸ்ட்டு, இது எல்லாமே வேறு எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பிசையில் கொஞ்சம் கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன்னா நல்லா அழுத்தம் முடிச்சுட்டு பிசைஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் நெய் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். இதை மூடி போட்டு ஒரு 2 hours வந்து இதை அப்படியே விட்டுடலாம். 2 hours கழித்து இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கும். நான் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, சாஃப்டாக தான் பிசையணும். அதுக்கப்புறம் நான் இந்த பேட்டரை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாஃப்டாக அப்படியே அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சுக்கிறேன். இது அப்படியே இதை அப்படியே 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்னா 4 பன்னுக்குரிய மாவு இருக்கும். இதுவே நீங்கள் 2 கப் ஆட் பண்ணிங்கன்னா இதே ரேஷியோவில் எல்லாமே டபுளாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பன்னு கிட்ட கிடைக்கும். இப்போ வந்து 2 டிவைட் பண்ணி இதை வந்து நான் 2 டிவைட் பண்ணி அதை 4 கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பன்னை வந்து கிராக் இல்லாமல், பன்னுக்காக இந்த மாவை வந்து கிராக் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளே வச்சு அப்படியே உள்ளக்குள்ளே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி 4யுமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நாளையுமே பண்ணி எடுத்தாச்சு. இதில் லைட்டாக மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பன்னை வந்து வைக்கிறதுக்கு ஒரு டின் வேணும், இல்லை நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் அதை செய்ய போகிறேன். அதனால் எனக்கு வந்து
டின்னு தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஓகே, அதனால் அதில் வந்து லைட்டாக பட்டர் தடவிட்டு நம்ம 10 மினிட்ஸ் ஆனோடனே அந்த பன்னெல்லாம் அப்படியே கன்வெர்ட் பண்ணி அந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம். இந்த குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பன்னு வச்சுருக்க அந்த டின்னை அப்படியே வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பன் வந்து குக் ஆகிருக்கும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும் பன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.